ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சவங்களோட ஸ்டோரியை தான். இன்று நம்மால் மறக்க முடியாத ஒரு மகளின் வாழ்க்கையை பற்றி பேச போகிறோம். விண்வெளிக்கு மேலே கனவு கண்ட ஒரு பெண், அந்த கனவுக்காக உயிரையே அர்ப்பணித்த ஒரு வீராங்கனை, இந்த பூமியில் பிறந்தாலும் மனசு நட்சத்திரங்களில் பறந்த ஒரு இந்திய பெண். அவர் தாங்க நம்ம கல்பனா சாவ்லா. நம்மில் பலருக்கு கனவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த கனவுகளை நிஜமாக்குற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படியான தைரியம் இருக்கணும்னு சொன்னால் கல்பனா மாதிரி மனசு வேணும். இன்று இந்த ஒரு மணி நேரத்தில் அவரின் சிறுபிள்ளை பருவம் முதல் விண்வெளிக்கு பறந்த அந்த பெரும் தருணம் வரைக்கும் அவரின் தோல்விகள், வெற்றிகள், தியாகங்கள், உழைப்புகள், பாடங்கள் அனைத்தையும் நம்ம ஒரு பயணமாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, உங்களிடத்துல ஒரு கோரிக்கை. கதற முடிவில் உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மறுபடியும் புது ஒளியோடு எரிய வேண்டும். ஒரு காலை பொழுதுல ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் கர்னால் என்ற அமைதியான நகரம். சின்ன சாலைகள், பழைய வீடுகள், பக்கத்தில் சின்ன டீ ஸ்டால்கள், பிள்ளைகள் வெளியில் விளையாடும் மோசை. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் கல்பனா சாவ்லா. அவளுடைய வீடு பெரிய வீடு இல்லை, ஆனால் அந்த வீட்டில் ஒரு விஷயம் மிகப்பெரியது. அதுதான் அவளுடைய கனவு. சிறுமியாக இருந்த காலத்திலேயே மற்ற பிள்ளைகள் பொம்மையை வச்சு விளையாடினாலும் கல்பனா மட்டும் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பாளாம். அவளுக்கு மிகவும் பிடித்த இடம் வீட்டின் டெரஸ். அது அவளுக்கு பிளே கிரவுண்ட் இல்லை, அவளது ட்ரீம் கிரவுண்ட். மாலை நேரம் வரும்போது கர்னாலில் உள்ள ஃப்ளையிங் கிளப்பில் இருந்து சின்ன ப்ரொபெல்லர் ஏர்கிராஃப்ட்கள் எல்லாம் மேலே பறக்கும். அங்கே ஒவ்வொரு முறையும் விமானம் பறக்கும் போது அந்த சத்தத்தை கூட அவள் கேட்பாளாம். அவள் ஓடி போய் மேலே பார்த்துட்டு அந்த விமானம் மறையும் வரைக்கும் அவள் நின்றுக்குவாளாம். ஒரு நாள் அவளது அப்பா சிரிச்சபடி கேட்டார், கல்பனா, நீ எதுக்குத்தான் தினமும் மேலே பார்க்குற? அதற்கு அவள் சொன்ன பதில் சின்ன குரல், ஆனால் பெரிய கனவு. அப்பா, நானும் ஒரு நாள் அங்கே பறக்கணும். அந்த வார்த்தையை சொன்னபோது அவள் கண்களில் ஒரு ஒளி. ஒரு அப்பா தன் மகளின் கண்களில் முதல் முறையாக நட்சத்திரங்கள் நிறைந்ததை பார்த்த நாள் அது. அவள் படித்தது ஒரு சாதாரண அரசு பள்ளி, ஆனால் அவள் எண்ணங்கள்